ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கெல்லாம் ஜாம் மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மாங்காய் எந்த வகையான மாங்காய்னாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. பழமாக இல்லாமல் நல்லா காயாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க. மாங்காயை நான் இன்றைக்கி தோல் சீவாமல் தோலோடு தாங்க சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மாங்காய் பச்சடி தோலோடு செய்யும்போதும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம மாங்காய் பச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாங்க. மாங்காய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துற வேணாங்க, கொஞ்சமாக சேர்த்துனா போதும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. தனி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் கூட கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துருந்த மசாலா எல்லாத்தையுமே மாங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மாங்காய் வேகிறதுக்கு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்திட வேண்டாம். மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு மாங்காய் நல்லா வெந்து வரணுங்க. மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாங்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், மாங்காய் நல்லாவே சூப்பராக வெந்திருக்கு. சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சுங்க. மாங்காய் நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம இனிப்பு சுவைக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. நான் எடுத்திருக்க மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இருந்துச்சுங்க. இதில் நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் அளவுக்கு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தால் நல்லா பச்சடி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ 4லேருந்து 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா மாங்காய் பச்சடி நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அப்போ தான் ஆறும்போது நமக்கு கெட்டிப்படும். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ஜாம் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான இந்த மாங்காய் பச்சடி ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.